வணக்கம். உங்களுக்கு எப்போவாச்சும் இப்படி நடந்திருக்கா? ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு ரொம்ப உறுதியா ஒரு முடிவு எடுப்பீங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த எண்ணம் காத்துல கரைஞ்சு போன மாதிரி போயிரும். நம்ம மனசு ஒரு விசித்திரமான புதிருங்க. அத நொடிக்கு நொடி நிறம் மாறும். இன்னைக்கு ஒரு சின்ன கதை மூலமா நம்ம எண்ணங்களோட இந்த வண்ணமயமான மாற்றங்கள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இத பத்தி நீங்க எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? காலையில ரொம்ப உத்வேகமா எடுக்கிற ஒரு முடிவு, சாயங்காலம் ஆகறதுக்குள்ள எங்க போச்சுன்னே தெரியாது. இது ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விக்குள்ள தாங்க நம்ம மனசோட நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. பெரியவங்களும் ஞானிகளும் சொல்ற மாதிரி மனுஷனோட மனசு நிஜமாவே ஒரு விசித்திரமான புதிர்தான். அதோட ஆழத்தையோ அது மாறுற வேகத்தையோ முழுசா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால தாங்க நாம ரொம்ப உறுதியா இருக்கோம்னு நினைக்கிற எண்ணங்கள் கூட சில சமயம் ஒரு நீர்க்குமிழி மாதிரி டப்புன்னு உடைஞ்சு போயிருது. சும்மா யோசிச்சு பாருங்க. கதைகள்ல சினிமாக்கள்ல வர்ற ஹீரோக்களை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கொள்கைன்னு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நாம் அப்படியா இருக்கோம்? நம்ம எண்ணங்கள் நொடிக்கு நொடி மாறுது. நேத்து சரிப்பட்டது இன்னைக்கு தப்பா தெரியுது. இப்படி நம்ம முடிவுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம மனசு பெரும்பாலும் அறிவோட கோட்டையா இல்லாம உணர்ச்சிகளோட ஒரு கூடாரமா தான் இருக்கு. நம்ம முடிவுகளை அறிவு கண்ட்ரோல் பண்றதை விட நம்ம உணர்ச்சிகள் தான் அதிகமா ஆட்டி படைக்குது. சரி, இந்த சிக்கலான விஷயத்த வாங்க ஒரு கதை மூலயமா இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு பணக்காரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன விபத்து, ஆனா அது நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடத்தையே நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் ஒரு பேக் நிறைய பணத்தோட பைக்ல போயிட்டு இருக்காரு. அப்ப பார்த்து எதிர்பாராத விதமா ஒரு சின்ன விபத்து நடந்துருது. அதுல அவருக்கு பலத்த காயம். ஆனா பாருங்க, அவருக்கு காயத்தை விட ஐயோ இந்த பணத்தை பத்திரமா கொண்டு சேர்க்கணுமேங்கிற கவலை தான் மனசுல அதிகமா ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு இளைஞன் அந்த வழியா வர்றான். இவரோட நிலைமைய பார்த்துட்டு உதவி செய்ய ஓடி வர்றான். அந்த பணக்காரங்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கிற விஷயம் அந்த பையனுக்கு துளி கூட தெரியாது. அவனோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, அவருக்கு உதவி பண்ணணும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல அந்த பணக்காரர் மயக்கமாயிட்டாரு. கண் முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. உடனே பதறி போய் தன்னோட பணப்பைய தேடுறாரு. அடடா, அது பத்திரமா பக்கத்திலேயே இருக்கு. அந்த நிம்மதியிலையும் நன்றி உணர்ச்சியிலையும் அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய சத்தியமே பண்ணிக்கிறாரு. இந்த பையன் தான் என் பணத்தை காப்பாத்தினான், இதுல இருக்கிற பாதி பணத்தை அவனுக்கு பரிசா கொடுத்துடணும். ஆனா பாருங்க, ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அந்த நன்றியோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு அந்த பணப்பையிலிருந்து பணத்தை எடுக்கறாரு. அப்புறம் ரிப்பேர் ஆன வண்டிக்கு செலவு, கடைசியா வீட்டுக்கு டாக்ஸி பிடிச்சு போறதுக்கு செலவு. இப்படி ஒண்ணா பணம் குறைய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்து உக்காந்து மிச்சம் இருக்கிற பணத்தை கணக்கு போட்டு பார்க்கறாரு. அப்போதான் அவருக்கு உரைக்குது, அடடா, நாம அந்த பையனுக்கு தரதான்னு நினைச்ச பாதி பணம் இந்த செலவுக்கே சரியா போயிடுச்சேன்னு. இங்கதாங்க நம்ம மனசோட அந்த விசித்திரமான ஆட்டமே ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, பாதி பணத்தை கொடுக்கணும்னு ஆரம்பிச்ச அந்த பெருந்தன்மை எப்படி படிப்படியா சரிஞ்சு கடைசியில வெறும் நன்றியில வந்து நிக்குதுன்னு வாங்க அந்த பயணத்தையே நம்ம முழுசா பார்க்கலாம். இப்போ அவர் மனசு கொஞ்சம் மாறுது. ச்சே, பாதி பணம்லாம் ரொம்ப அதிகம், ஒரு 1000 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கிறாரு. அந்த 1000 ரூபாயை எடுத்துட்டு ஹாலுக்கு வர்றாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அவரோட மனைவி வந்து அவங்களோட செலவுகளுக்கு கொஞ்சம் பணம் கேக்குறாங்க. உடனே கையில இருந்த 1000 ரூபாயிலிருந்து 900 ரூபாயை எடுத்து மனைவி கிட்ட கொடுத்துடுறாரு. இப்போ மிச்சம் இருக்கிற 100 ரூபாய அந்த பையனுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கொடுமை என்னன்னா, அந்த இளைஞன் வீட்டுக்கு வந்தப்போ அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அந்த 100 ரூபாய கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட போயிருச்சு. மனசுக்குள்ள ஒரு புது எண்ணம், ஒரு சுயநலமான எண்ணம் ஓடுது. அவன் செஞ்ச உதவிக்கு நாம ஏன் காசு கொடுக்கணும்? ஆபத்துல ஒருத்தருக்கு உதவுறது அவனோட கடமை தானே. கடைசியில் என்ன ஆச்சு? பாதி பணம் தர்றேன்னு சத்தியம் செஞ்ச அதே பணக்காரர் அந்த பையன்கிட்ட ஒரு சின்ன புன்னுகையோட ரொம்ப நன்றிப்பான்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டார். அவ்வளோ பெரிய வாக்குறுதி காத்துல கரைஞ்சு போச்சு. சரி, இந்த கதை மூலியமா நாம என்ன கத்துக்கிட்டோம்? உண்மையான வள்ளல்களோட பெருமை எதுல இருக்கு? அத பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க ஏன் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ புரியுதா? இப்படி கணக்க போட்டு யோசிச்சு கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தி கொடுக்கறது அது உண்மையான தானமே இல்ல. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். உண்மையா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம மனசு இப்படி பச்சோந்தி மாதிரி கலர் மாறுறதுக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. கணக்கு பார்க்கறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ இடம் கொடுக்காம நல்லது செய்யணும்னு தோணுன அந்த நொடியே செஞ்சு முடிச்சிடுவாங்க. அதுதாங்க உண்மையான பெருந்தன்மை. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த கதைய உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்க.
கடைசியா எப்போ ஒரு நல்லது செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு, ஆனா அதை செய்யறதுக்குள்ள அந்த எண்ணம் அப்படியே காத்துல கரைஞ்சு போச்சு? பாருங்க, நம்ம எண்ணங்கள் மாறக்கூடியது தான். ஆனா அந்த நல்ல எண்ணம் செயலா மாறுற அந்த ஒரு நிமிஷம் இருக்கே, அப்பதான் அதுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?